தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க ஜீரோ ஹவர் எனப்படும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கை மறுக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் உரையை கேட்காமலேயே எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவினர் அனைவரும் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் சட்டமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு முயற்சித்த போது எங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியான தாங்கள் அரசை நோக்கி முன்வைக்கும் கேள்விகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகிறது என்றும் எதிர்க்கட்சியினருக்கான நேரம் குறைக்கப்படுகிறது எனவும் அதிமுகவினர் பேசும்போது சட்டமன்ற நேரலை துண்டிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவின் குரலை திமுக அரசு மறுக்கிறதாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும். அதே சமயம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக ஆளாத மாநிலங்களில் இருந்து வரும் பிரதிநிதிகளுக்கு அவைத் தலைவர் நேரம் வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணி முன்வைப்பதையும் கவனிக்க வேண்டியதாக மாறியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பேசுவதை அவை குறிப்பில் இருந்து பாஜக நீக்குகிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்தியா கூட்டணி தெரிவித்து வருகிறது. குறிப்பாக அண்மையில் தமிழ்நாடு எம்பிக்கள் மற்றும் தமிழ்நாடு மக்கள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு கண்டனம் மற்றும் எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு எம்பிக்களின் உரையை அவையில் இருந்து நீக்கியது மட்டுமின்றி அவை ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு எம்பிக்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு மீது புதிய கல்விக் கொள்கை பற்றிய விவாதத்தில் பல்வேறு கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவை அனைத்திற்கும் பதிலளிக்க திமுக எம்பிக்களுக்கு முறையான நேரம் வழங்காததை பாஜக அரசின் ஒருதலை பட்சமான செயல் என தமிழ்நாடு எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்து வரும் சூழலையும் கவனிக்க வேண்டியுள்ளது. ராகுல் காந்தி பேசும்போது நேரலையில் ராகுல் காட்டப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வைத்து வருகின்றன. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் குரல்களை மத்தியில் பாஜக நிராகரிப்பதை போன்றுதான் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவின் விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை திமுக நிராகரிக்கிறது என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஓம் பிர்லாவிற்கு ஒரு நியாயம், அப்பாவுவுக்கு ஒரு நியாயமா என்றும் டெல்லியில் பாஜக செய்வதைத்தான் சட்டமன்ற விவகாரங்களில் திமுகவும் செய்கிறது என்ற விமர்சனத்தை அதிமுகவினர் முன்வைக்கின்றனர். இதே கருத்தை திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் குறிப்பிட்டு திமுகவை எதிர்த்து பதிவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு எம்எல்ஏ கொண்ட கட்சியாக இருந்தாலும் அவர்களின் கருத்தும் பொதுவெளிக்கு வர வேண்டும். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பேதமின்றி சட்டமன்ற நாடாளுமன்ற நிகழ்வுகள் வெளிப்பட வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் அடிப்படை என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.